compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. விஜய் பேச மாட்டாரா, பேச தெரியலன்னு சொன்னதுக்கெல்லாம் இனிமேல் விஜய் ஏதாவது பேச சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? அவர் பாட்டு சும்மா இருந்துட்டு போட்டுங்க, ஏதாவது பேச சொல்லிட்டு பார்ட்டியை வந்தாலும் தெரிவிக்க விட்டு போறாரு. மக்களுக்கு ஏதாவது நான் செய்யும் உச்சத்தில் இருந்தாங்கன்னா மிகப்பெரிய வந்து உயரத்தில் வச்சிருக்கு. அவர்களை இன்னும் நான் உச்சத்தில் வைக்கணுங்கிற அளவுக்கு தான் அவருடைய பார்வை இருந்ததா. மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு அறிகுறி அந்த பெண்களுடைய வாக்கு, அவருடைய வாய்ஸ் தான். விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு 13 வருஷம் வந்து அசைக்க முடியாத அளவுக்கு இருந்தாலும் பெண்களுடைய ஆதரவு. கண்டக்டர் விசில், கூர்கா விசில், காவல்துறை விசில், பெரிய கேம் ரெஃபரியோடைய விசில், விசில் விசில் விசில், அதுதான் விஜய். ராகுல் மட்டுமே இறுதி முடிவு. அவருடைய குரல் 26 நேற்று வரைக்கும் கொடுக்கப்பட்டதா ஒரு தகவல் இருக்கு. ஜனவரி மாசத்துக்குள்ள ராகுலுடைய இதே திரையுலகத்தில் விஜய் இதெல்லாம் மூஞ்சியா, நடிகரா மூஞ்சியான்னு சொல்லி பேசப்பட்டவர்கள் மத்தியில் நீங்க எந்த லெவலில் இருக்காருங்கிறது தெரியும். இது மக்கள் கொண்டு உட்கார வச்சு இதே மூஞ்சி வச்சு தான் இப்போ வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. நாளைய தீர்ப்பு சிறப்பான தீர்ப்பாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஜனநாயகனுக்கு ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு சரியான தீர்ப்பு வரும், நீதியாசர்கள் கொடுப்பாருன்னு மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட வெங்கி சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேச போறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் செயல் வீரர்கள் கூட்டம் எப்படி அமைஞ்சிருந்தது உங்களோட பார்வை? பிரமாதமா இருந்ததுங்க. அதாவது விஜய் பேச மாட்டாரா, பேச தெரியலன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இனிமேல் விஜய் ஏதாவது பேச சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? அவர் பாட்டு சும்மா இருந்துட்டு போட்டுங்க, ஏதாவது பேச சொல்லுன்னு சொல்லிட்டு பார்ட்டியை வந்தாலும் தெரிவிக்க விட்டு போறாரு. அவர் பாட்டு பேசாமல் வேலையை பார்க்கட்டுன்ற அளவுக்கு தான் இனிமேல் குரல் கொடுப்பான்னு நினைக்கிறேன். பட் விஜய் அவர்களுடைய இந்த உரிமை குரல் இருக்கு இல்லையா, அது வந்து நேற்று உண்மையை தெரிவிக்க விட்ட ஒரு விஷயமா தான் பார்க்குறேன். செயல் வீரர்களில் இவர் முதன்மை வீரராக முன்னாடி போயிட்டு இருக்காரு. பின்னாடி வீரர்கள் பட்டை சூழ வர்றதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. உண்மையில சிறப்பான ஒரு ஸ்பீச்சாக நினைக்கிறேன். என்ன சொல்லணும்னு நினைக்கிறோம் அது தெளிவாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு 20 நிமிடங்களுக்கு மேலே பேசின விஷயத்தை நம்ம பார்த்தோம். அந்த அழுத்தங்கிற ஒரு விஷயத்தை எனக்கு கையில் எடுத்தார். அழுத்தம் இருக்கா அப்படின்னா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு அப்புறம் மக்கள் மேலே கொண்டு போனார். பட் இவருக்கும் அந்த அழுத்தம் இருக்குங்கிறத கொஞ்சம் மறைமுகமாக சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் இருக்கத்தான் செய்யும், தெரியும் அவருக்கு. நம்ம மக்களுக்கு இருக்கிற அந்த அழுத்தத்தை நம்ம ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம அவருடைய ஸ்பீச்சில் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா விஜயை வந்து பார்க்காதவர், சில பேருக்கு வந்து பார்க்காம இருந்து ஸ்க்ரீனில் பார்த்தவர்கள் வந்து விஜயை பற்றி எப்படி அவர் அப்படின்னு பேசலாம். பட் விஜய் கூட ஒரு கிட்டத்தட்ட 5-6 படங்கள் கூட இருந்து நான் ட்ராவல் பண்ணதால அவருடைய ஒரு அன்பு தெரியும். சாதாரணமாக வைக்க மாட்டார், வச்சா எடுக்க மாட்டார். மக்கள் மத்தியில் இப்போ அன்பு வந்து இந்த உலகத்தோட பெரிய அளவில் அன்பு வச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதான் மக்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும்னு பார்த்தோம். ஓகே, என் மேலே மக்கள் வச்சிருக்க நம்பிக்கை அதை நான் காப்பாற்றுறது ஒரு பக்கம். பட் உங்கள் மேலே இந்த மக்கள் நம்பிக்கை வைக்கணும் இருக்கு, இன்னும் நீங்கள் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த செயல் வீரர்கள் மத்தியில் சொன்ன விஷயம், இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் வந்து எந்த அளவுக்கு இவரை தூக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு பார்க்க முடியுது. அவருடைய ஸ்பீச்சில் மக்களுக்கு ஏதாவது நான் செய்யணும், அவ்வளோதான். உச்சத்தில் இருந்தாங்கன்னா மிகப்பெரிய வந்து உயரத்தில் வச்சுருக்காங்க. பட் அவர்களை இன்னும் நான் உச்சத்தில் வைக்கணுங்கிற அளவுக்கு தான் அவருடைய பார்வை இருந்ததா நான் நினைக்கிறேன். சிறப்பான ஒரு ஸ்பீச். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா எடுத்து கையில் எடுத்தார். அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து இப்போ 2 பேருமே வந்து அவர்களில் வந்தவர்கள் பெரிய அளவில் உபயோகப்படுத்தலை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது. மக்கள் இடத்துல நீங்க செல்லுங்கன்னு சொன்ன அந்த அறிஞர் அண்ணாவுடைய அந்த குரலை இவருடைய குரலாக எனக்கு வெளியே பார்த்தேன். மக்கள் இடத்துல போனாதான் நீங்க மக்கள் வந்து அந்த பெண்கள் வந்து கொண்டாடிட்டாங்கன்னா போதும் சார். மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு அறிகுறி அந்த பெண்களுடைய வாக்கு தான், அவங்களுடைய வாய்ஸ் தான். எம்ஜிஆர் அவர்கள் இந்த அளவுக்கு 13 வருஷம் வந்து அசைக்க முடியாத அளவுக்கு இருந்தாலும் பெண்களுடைய ஆதரவு தான். அதுக்கு ஆண்கள் ஆதரவுன்னு சொல்ல முடியாது, அது நிறைய இருக்கு. அதோட பெண்கள் ஆதரவு அதிகமாக இருக்கு. அதே மாதிரி தான் விஜய் அவர்களுக்கு நான் பார்க்க முடிஞ்சது. அந்த சின்ன பொண்ணுகளிலிருந்து பசங்கள்ல இருந்து விஜய் அண்ணா உங்கள் வீட்டு பிள்ளையாக, அண்ணனாக, தம்பியாக என்னை பார்க்கும்போது உங்களோட நான் உங்கள் குடும்பத்தை உயர்த்தி பண்ணுவேன் அப்படிங்கிற அவருடைய இந்த குரல் தான் நேற்று ரொம்ப பிரபலமாச்சுன்ற ஒரு விஷயம் இருக்கலாம். பட் நேற்று அவருடைய டோட்டல் ஒரு ஸ்பீச் மக்களை நம்பி, உங்களை நம்பி தான் நான் உள்ளே இறங்குறேன்னு தெளிவாக சொல்லிட்டார். ஓகே, நீங்கள் வந்து எனக்கு வெற்றியை தரணும், அவ்வளோதான். நான் உங்களுக்கு என்ன பண்ணுமோ அதை செய்வேன். ஊழல் இல்லாத ஒரு 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 என்ன சொல்கிறேன், ஊரில் ஒரு நல்லாட்சியை நான் தருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய ஸ்பீச் இருந்தது. ஏன்னா சில பேர் வந்து இப்படி வந்தாருன்னா ஊழல் வந்து கிரியேட் பண்ணலாம், பணம் 10 செய்யும், பணம் கோடியும் செய்யும், பணம் காய்ச்சா அதை பிணம் கூட வாயை திறக்கும்ன்ற பழமெல்லாம் இருக்குது. இவர் பணத்தில் நிறைய பார்த்துட்டு வந்துட்டார். இனி இவருக்கு பணம் முக்கியம் இல்லை, மக்களுடைய இந்த மனசு தான் முக்கியம்னு நினைக்கிறேன்.
ஸோ அப்படிதான் அவருடைய அந்த குரல் நேத்து இருந்தது. சிறப்பான ஒரு ஸ்பீச்சை நான் பார்த்தேன். அவரு என்ன பண்ண போறாங்க, தாவேக்கா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார். அதுல நான் பண்ணாததை நான் சொல்றேன், ஊழல் பண்ணவே மாட்டான் எஸ், இந்த விஜய் அப்படின்னு அவர் சொல்றாரு. எனக்கு உண்மையா இருக்கிறவங்க, இத்தனை நாளா நீங்க உண்மையா இருந்திருக்கீங்க, அந்த அந்த ஒரு உரிமை உண்மை அப்படின்னா, அந்த ஒரு பாசம் உண்மை அப்படின்னா, வரக்கூடிய 2 மாதங்கள் நீங்க கடினமா உழைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த 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 விஷயங்கள் ரொம்ப ஆழமா அவர் சொல்ல என்ன காரணம் சார்? குறிப்பா இந்த விஜய் ஊழல் பண்ண மாட்டான், உங்க வீட்டுல ஒரு அண்ணனா தம்பியா நான் இருக்கேன், நீங்க நீ அப்படிதான் பாக்குறீங்க அப்படின்னு அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு சார். தொடர்ந்து அவர் மேல இருக்கக்கூடிய அந்த விமர்சனங்களும் சின்ன சின்ன காயங்கள், ஏன்னா மக்களை சந்திக்க மாட்டார், மக்களுக்காக பேச மாட்டார், குரல் கொடுக்க மாட்டார், இதுக்கெல்லாம் சேர்த்து தான் நேத்து அந்த வார்த்தையை பயன்படுத்தினாரு. மக்கள் சந்திச்சு தான் இருந்தாங்க. அவர் சந்திக்கூடாத அளவுக்கு தடைகள் ஏற்படும் போது என்ன பண்ண முடியும்? உடனடியா மக்களை பார்க்க முடியல. விசாரணை கமிஷன் ஒன்று போயிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்குன்றது மக்களுக்கே தெரியும். அதனால ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை தருவேன், ஊழல்னா எனக்கு என்னன்னு தெரியாது, பண்ண மாட்டேங்கிற விஜய் சொல்லியிருக்காரு அப்படிங்கும்போது, அவர் வந்து பணம்லாம் பார்த்துட்டு போயிட்டாருங்க. புதுசா ஒருத்தவங்க வர்றவங்க வேணும்னா ஏதோ ஒரு இல்லை பணம் கொடுத்தா இந்த கையெழுத்து போடலாம், அது நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க செய்யுங்க அப்படிங்கிற அளவுக்குலாம் போகணும். இவரு பணத்தாலேயே பரண்டவர். அவர் சின்ன வயசுல இருந்தே பணத்துல வாழ்ந்தவர். இவர் வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் 200 கோடி ரூபாய் சம்பளம் ஆயிட்டு அசால்ட்டா வந்து வருஷத்துக்கு 2 படம் 400 கோடி ரூபாய். ஒரு மனிதனுக்கு எனக்கு 1000 கோடிக்கு மேலே வாழ்க்கை 10 தலைமுறைக்கு போதுங்க அந்த பணம். பட் இந்த மக்களுக்கு என்ன தூக்கி வச்சுகள் என்ன பண்ணணுங்கிற அளவுக்கு தான் அவருடைய பார்வை தெரியுது. தமிழகத்தை மீட்டெடுக்கணும். நேற்றோட குட்டி கதை ஒன்று சொன்னார். வேலுநாச்சியார் அம்மையார் அந்த அளவுக்கு போராடி சின்ன மருது பெரிய மருதை கொண்டு வந்து இந்த மீட்னாங்க, சையத்தூர் முஸ்லீம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னார். ஸோ அந்த அளவுக்கு அவருடைய பார்வை இருக்கு. ஆனால் இந்த உட்கட்சி பூசல்ங்கிறது எல்லா கட்சியிலுமே இருக்கு. இதுக்குள்ளேயும் தாவைகளையும் கொஞ்சம் அப்படி இப்படியே முன்ன பின்ன இருக்கிறதா நம்மளுடைய பார்வைக்கு தெரியுது. அதே நேற்று உடைச்சார். நாம நிர்ணயிக்க போற வேட்பாளர் யாரோ நீங்க எல்லாமே அவருக்கு ஆதரவு தரணும் விஷயத்தையும் எனக்கு கன்வே பண்ணாங்க. அப்போ உங்களுக்குள்ள வந்து இந்த விஜய்க்காக நீங்க பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நேற்று நீ என் மேல வச்சிருந்த நம்பிக்கை அன்பு உண்மைனா அதை நீ செய்யணும்னு இருக்க. இதுதான் உண்மை. எல்லா பேருக்குமே கொடுக்கணும். கோடிகள் பேர் இருக்கும்போது 234 சீட்டு தாங்க பண்ண முடியும். மற்றவர்களுக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு வரும். பதவி இல்லாதவர்களுக்கு அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதற்குள்ள அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதுதான் அந்த ரசிகர்கள் தொண்டர்கள் எடுத்துக்கணும்னு நான் சொல்லுவேன். இப்படிதான்டா நான் கட்டமைக்க போறேன் அப்படின்ட்டு ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸ் அப்படின்றாரு. அவர் சொல்லும் பொழுது அவருடைய இந்த வேகம், அந்த ருத்ர தாண்டவம், ஆக்ரோஷம், அவரை மீறி ஒரு கோபமோ அந்த வெளிப்பாடையா தான் பார்க்க முடியுதா சார்? நீங்க எல்லாம் வாரியர்ஸ், உங்களுக்கு என்ன தடைகள் வந்தாலும் அதை எதிர்த்து அவங்க கூட 2 மாசம் பயணிங்க அப்படின்னு அவர் சொன்ன அந்த இதுக்காக தான் அந்த செயல் வீரர்கள் அப்படின்னு அது அந்த கூட்டமோ அது அப்படிதான் பார்க்கணும். உண்மைதானே சொன்னது. அதை இன்னும் பிரச்சனைகள் நிறைய வரும். எனக்கு வந்த பிரச்சனைகள் மாதிரி உங்களுக்கும் வரும். நீங்க ஒரு போர் வீரனை, போர்க்களத்தில் இருக்கிற ஒரு வீரனாக நீங்க செயல்படுங்கிற அளவுக்கு தான் அவர் சொல்லும் போது இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சுதான் வந்திருக்கான்னு புரியுதா உங்களுக்கு? அதை அடுத்த கட்டத்துக்கு நான் ரெடி ஆயிட்டேன், இனிமேல் நீங்க ரெடி ஆகுறதுக்குள்ள நீங்க இந்த போருக்கு போயிட்டு இருக்கிறோம், அங்க முன்னாடி நீங்க போங்க வாரியர்ஸ். நீங்க அதாவது நான் மட்டுமே போராடினா பத்தாது, நீ இருக்கிற அத்தனை பேருமே போராடி ஆகணும். அப்பதான் நம்ம தமிழக மக்களுக்கு ஒரு நல்லதை செய்ய முடியும்னு சொல்ல வர்றாரு. சொன்னால அவருடைய நேற்று செயல் வீரர்கள் அந்த வச்ச தலைப்பு கூட உண்மையிலேயே வந்து நல்ல தலைப்பு ஹெட்டிங்காக தான் நான் பார்க்குறேன். நடந்த வீரர்கள் தான் எல்லா பேருமே. ஸோ போருக்கு தயாராங்க. 2 ஜாமான்கள் மத்தியில் ஒருத்தர் உள்ள பூந்து போறாருன்னா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. போர் கூட ஏதாவது தெரிஞ்சுப்போம் உங்களுக்கு, யார் உயிர் இருப்பா இருக்க மாட்டான்றது. இது ஒண்ணுமே தெரியாது. ஸோ நேற்று அவருடைய அந்த குரல் உண்மையிலேயே பிரமாதமா இருந்தது. இனிமேல் விஜய் யாரும் பேச மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீரர்களுடைய செயல்பாடுகள் மக்களுக்காக எதை வேணும் செய்ய தயாராங்க அப்படின்ட்டார் ஒரே வார்த்தை. மொத்தத்தில் ஒரே வார்த்தை, மக்கள் உங்களை நம்பிதான் நான் இறங்கியிருக்கேன்னு விஷயத்த சொன்னாரு. மக்கள் அதை புரிஞ்சுக்குவான்னு நினைக்கிறேன். மக்களோட தான் கூட்டணி. எஸ், மக்கள் கூட்டணி தான் அது. விஜயை ஒருவேளை மக்கள் அந்த வெற்றி கோப்பையை கொடுத்தாங்கன்னா விஜய் ஆட்சி கிடையாது, அது விஜயோடைய மக்கள் ஆட்சியா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். விசிலும் அதுதான் பேசிச்சா சார். நேற்று எல்லார் கையிலயும் விசில் இருந்தது. அவர் உள்ள வந்ததுல இருந்து வெளியே போற வரைக்கும் அந்த விசில் சத்தம் ஒழிச்சுக்கிட்டே இருந்தது. அதை ரொம்ப ரசிச்சு கொண்டாடினாரோ விஜய். கேட்டது கிடைச்சிச்சு. அது வந்து முதல் வெற்றி இல்லையா? அவர்கள் 5 சின்னம் கொடுத்தாங்க, இவர்கள் 4 சின்னம், ஆட்டோ, வெற்றி கோப்பை, விசில் கேட்டாங்க. அதுல விசிலும் அதில் நோட் பண்ணியிருக்காங்க. இங்க தேர்தல் கமிஷன் நம்ம பாராட்டியே திருணும். விசில் சின்னத்தை எடுத்துட்டு மற்றது கொடுத்துருக்கலாம் இல்லையா? அவங்க ஏதோ ஒன்று எடுத்துக்கப்பான்னு. பட் நீங்க கேட்டது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு நன்றி தெரிவிச்சாரும் தேர்தல் கமிஷனுக்கு. பட் இந்த விசில் எளியவர்களை போய் ஈஸியாக சேரக்கூடிய சின்னம்.
நீங்கள் ஒரு சின்ன கயிறு கட்டி டாக் போட்டு பாக்கெட்டில் போட்டு வேணுங்கிறப்ப ஊதிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம அதை. ஸோ இதை மக்கள் மத்தியில் போய் பிரபலமாக்கலாம். நீங்கள் சொன்னது மாதிரி கண்டக்டர் விசில், கூர்கா விசில், காவல்துறை விசில், அந்த பெரிய கேம் ரெஃபரியோடைய விசில், இந்த விசில் 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 அதுதான் விஜய். அப்படிதான் இப்போ பார்க்கப்படுது உங்களுக்கு. ஸோ அங்கே நம்ம செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போது கூட அந்த அரசியல் அனுபவத்தை நம்ம பார்க்க முடிஞ்சுது. தயவு செய்து விசில்ல நோயாளிகள் இருக்கிற பக்கம் போய் ஊதிடாதீங்க, மக்கள் டிஸ்டர்பர் இடத்துல ஊதிடாதீங்க, பஸ் ஸ்டாண்ட் ரிலேஷன் பக்கம் ஊதிடாதீங்க போது அவருடைய அரசியல் அனுபவத்தை நம்ம பார்க்க முடியுது. நீங்க ஊதுங்க, சவுண்டை கொடுங்க, ஸோ எதிராளிகளுக்கு இந்த பயத்தை உருவாக்க விசில் சவுண்ட். விசில் சவுண்டால் தூக்கத்தில் எந்திரிக்கணும் எல்லா பேருமே பயந்து போய் அப்படிங்கிறது செங்கோட்டையனுடைய குரலை நான் பார்க்க முடியும். அதுதான் அனுபவமா? அதான் அனுபவம். அரசியல் 50 வருடங்க, 26 வயசுல சட்டசபை உறுப்பினர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில. அப்ப இந்த வருடங்கள் விஜயோடைய வயது, அவருடைய அரசியல் வாழ்க்கை. இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து பெரிய ஒரு பக்கபலமா இருக்கு. அவருடைய ஸ்பீச் கூட பாருங்க எவ்வளவு தெளிவான நிதானமான ஒரு ஸ்பீச்சா இருக்கு விஜய் பார்க்கணும். ஸோ மக்கள்கிட்ட போய் ஈஸியா கொண்டு போயக்கூடிய விஜய் உங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு அவருடைய விஷயம். நாஜிக் சம்பத் பேசுனது மேடையில ஷேர் பண்ண விஷயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஏன்னா தொடக்கத்திலேயே யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்புகள் கொடுத்துருந்தாங்க, வந்து பேசுங்க அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேருக்கு அவரு ஒரு மாதிரி நடுக்கம் இருக்கும். விஜய் அவர்கள் இருக்கான்ற நம்பிக்கையில, விஜய் எப்படி இவங்களா இருக்காங்களோ அந்த நம்பிக்கையில அவர் களம் இறங்கினாரோ, விஜய் நம்ம கூட இருக்கான்ற தைரியத்துல அவங்க பேசின விஷயங்கள், இளைஞர்களோட அந்த பேச்செல்லாம் பார்க்கும் பொழுது அவங்களோட வாழ்க்கையாவும் நம்பிக்கையாவுமே விஜய் திகழ்றாரு. அடுத்த கட்டத்துக்கு போகணும் இல்லையா? மனிதன் வந்து எப்பவுமே வந்து வாழ்க்கையில வாழ்ந்தோமா இறந்தோமா சாப்பிட்டோம் அப்படி இருக்க முடியாதுங்க. ஏதாவது ஒரு இந்த தமிழக மக்களுக்கும் இந்த வரலாற்றுல ஒரு பக்கத்துல இடம் பெறணும். அதற்கு ஒரு நபர் தேவை. அது விஜய் உங்களை நம்பி வந்திருக்கார். பட் அவரு நீங்க வந்து வழிநடத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கப்படுது. அதனால இந்த யங்ஸ்டர்ஸ், இளைஞர்கள் நாளைய தமிழகத்தில் இந்தியாவுடைய எழுச்சி மிகு பாருன்னா இளைஞர்கள் தான். இப்போ இன்கேஸ் விஜய் மக்கள் வந்து ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைக்க வச்சுட்டாங்கன்னா படித்த இளைஞர்கள் நிறைய பேர் வருவாங்க. இப்போ படித்தவர்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அது மக்களுக்கு என்ன நல்லது செய்யணும் அதில் மட்டுமே இந்த கண்ணும் கருத்தாக இருப்பார். அப்படிதான் மேடையில் உட்கார வச்சது, அவர்களுக்கு இந்த பேசுறது வாய்ப்பு கொடுத்தது, அந்த ஆடிட்டோரியத்தில் இருக்கும்போது இந்த விசில் சவுண்டுகள் பறந்தது. ஸோ இதெல்லாம் நான் பார்க்க முடியுது எனக்கு. ஓகே, அந்த ஈவெண்ட் வந்து ஒரு வெற்றி விழாவை தான் சார் பார்க்க முடியுது. ஆதவ் அவர்கள் பேசியிருந்தாங்க, குஷியானந்த் அவர்கள் பேசியிருந்தாங்க. யாரோட ஸ்பீச் இன்னும் உங்களுக்கு ஃபயரா இருந்தது? விஜய் அவர்களுக்கு வழக்கம் போல விஜய் தாண்டி யார் யாரெல்லாம் இன்னும் ரொம்ப அட்டாக் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசினாங்கன்னா, பிஜேபியோட அழுத்தம் இருக்கு, இனிமேட்டு அவங்கள தாக்க மாட்டாங்கன்னாங்க. விஜய் முதல் பாயிண்டே அங்கிருந்து அடிச்சாரு. ஸோ அதான் இனிமேட்டு எந்த வளையத்துக்குள்ளேயும் நாங்க இல்லை அப்படின்ற ரொம்ப தெளிவா பேசிட்டாங்க. மற்றவங்க பேசின ஸ்பீச் அப்படின்றது எப்படி இருந்தது? இல்லை, எல்லாமே அவருடைய பார்வையில் சிறப்பாக தான் இருந்தது. ஆதவர்ஜனை பேசும்போது கூட கொஞ்சம் கடுமையாக தான் அவருடைய குரல் வந்து ஓங்கி ஒலித்தது அப்படின்னா பார்க்க முடிந்தது. ஸோ மனசுக்குள்ளேயே இருக்கிற அந்த வெம்பி போன நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்கும். அதற்கு பேசுறதுக்கு வந்து சார்ந்த எல்லா நாட்களையும் பேச முடியாது. இந்த மாதிரி சில மேடைகள் கிடைக்கும் போது தான் பேச முடியும். இப்போ செயல் வீரர்கள் கூட்டத்தில் தான் இப்போ எல்லாம் பேசியிருக்காங்க. மக்கள் சந்திப்பு ஒன்று இருக்கு. படுத்து மக்கள்கிட்ட போது இவருடைய ஸ்பீச் வேற மாதிரி இருக்கும். புஷியானந்த் அவர் கூட நல்ல ஒரு சிறப்பானதான் நான் பார்க்க முடியுது. அவர்களுக்கு உள்ள அந்த கைத்தொட்ட விசிலும் மாறவரம் பார்த்தீங்கன்னா புஷிக்கு அதாவது விஜய்க்கு ஈக்குவலாக ஒரு ஆதரவு எனக்கு நம்ம ஸோ பார்க்க முடிஞ்சுது. நீங்கள் சொன்னது மாதிரி விஜய் அவர்கள் வந்து பிஜேபியோ அண்ணா டிஎம்கேயோ அனுசரித்து போவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இந்த விசாரணைக்கு பிறகு ஜனநாயகனுடைய ரிலீஸ் ஆக பிறகு இருந்த பார்க்கப்பட்ட ஒரு விஷயங்களை நேற்று வந்து டோட்டல் எல்லாத்தையுமே வாஷ் அவுட் பண்ணிட்டார். ஓகே, ரெண்டாவது காங்கிரஸை மட்டும் இதுவரைக்கும் ஒன்றும் பேசாமே இருக்கார். காரணம் அவர்கள் நெருங்கி வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இன்னமும் ஒரு வாய்ப்பு 2 கதவை திறந்து வச்சிருந்தார் விஜய் அவர்கள். இப்போ ஒரு கதவு மட்டும்தான் திறந்திருக்கு. அதற்குரிய சரியான நேரத்தை வந்து காங்கிரஸ் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு வந்த ஒரு தகவல் கூட பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ இருக்கும் கூட்டணியில் வந்து ஒரு 35+ கேட்கறது மாதிரியான சில பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்தது. ஓகே, ஒருவேளை நம்ம கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்றால் 2 அமைச்சரவையில் இடம்பெறணும் அப்படிங்கிற அளவுக்கு கோரிக்கை காங்கிரஸ் சார்பாக வைக்கப்பட்டது ஒரு தகவல். ஸோ செல்வ பிறந்தவர்கள் டெல்லி போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேலு கூட்டணி அமைக்கும் போது எங்களுடைய தலைவர்கள் பேசுவான்னு சொன்ன விஷயம் யார்ட்டையும் இப்போது எதுவும் பேச வேணான்ற ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கு டெல்லியில் இருந்த காங்கிரஸ் கமிட்டி சார்பாக. ராகுல் மட்டுமே இறுதி முடிவு. அவருடைய குரல் 26 நேற்று வரைக்கும் கொடுக்கப்பட்டதா ஒரு தகவல் இருக்கு. அதேமாதிரி இந்த 31க்குள்ள ஜனவரி மாதத்துக்குள்ள ராகுலுடைய அது என்ன ஒப்பீனியன்ற அளவுக்கு வரக்கூடிய இருக்கும். இங்கே விஜய் அவர்கிட்ட வந்து 70+ கொடுக்குற மாதிரியான ஒரு வாய்ப்பு விஜய் அவர்கள் சொல்லப்பட்டதா ஒரு தகவல் இருக்கு. ஓகே, அமைச்சர்களையும் மிகப்பெரிய எண்ணிக்கை அதிகரிக்கிறதா ஒரு குரல் இருக்கு. அதனால் வந்தால் ஓகே, காங்கிரஸ் மட்டும் இப்போ விஜயோட விளையாடும். நிறைய பேர் சொன்னாங்கன்னு சொன்னார் விஜய் கூட கூட்டணியில் யார் செய்வா புதிய கட்சி அப்படின்னு. மக்கள் இருக்காங்க, மக்களை தனித்து நான் செயல்பட்டு போறேன், 236 தொகுதியில் நான் தான் அப்படிங்கிற அளவுக்கு நேற்று குரல் இருந்தது. காங்கிரஸ் வந்தாலும் அரவணைச்சு கொண்டு போவார், இல்லைனாலும் அதை பற்றி கவலைப்படல அவர்.
நேரடி களத்தில் இறங்குவோம். ஒரு முயற்சி தான். அதான் நம்ம ரோட் பேக் எவ்வளோ இருக்கு, மக்கள் செல்வாக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறத இந்த நாட்டுக்கு காண்பிக்கிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்புன்னு நினைக்கிறேன். இனி எப்படி சார் சுழல போறாங்க? தாவேக்கா வந்து நேத்து அந்த செயல் வீரர்கள் கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட இந்த 2 மாத வேலைகள் செயல்பாடுகள் அப்படின்றது எப்படி இருக்க போகுது? ரொம்ப ஃபோர்ஸா இருக்கணும். இனி இனி வந்து இந்த தூக்கம் சாப்பாடுங்கிறது ரெண்டுமே தியாகம் பண்ணியாங்க எல்லா பேருமே. ஓடிட்டே தான் இருக்கணும், வேற வழியே கிடையாது. டைம் இல்லை, டியூரேஷன் இல்லை. மே மாசங்கிறது ஏப்ரல் எண்டு கூட அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாலும் கொடுத்துடலாம். ஏன்னா கேரளா வேற வருது உங்களுக்கு. சைமல்டேனியஸ் தமிழ்நாடு கேரளா 2 பக்கமே எலெக்ஷன் வருது. ஸோ அதனால இந்த 2 மாத காலம் பத்தாது. அதான் நேற்று விஜயோட குரல் ரொம்ப ரொம்ப வந்து ஆக்ரோஷமாக இருந்தது. நீங்க மக்கள் இடத்துல போய் நீங்க நம்ம மேல சில நம்பிக்கையை நீங்க காப்பாற்றி வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்கப்பட்டது. அதனால நான் நம்முடைய சார்பாக என்ன ஒரு சொல்லணும்னா, செயல் வீரர்கள் விஜய் முன்னாடி தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு, அவர் பின்னாடி நீங்க போறீங்க, அந்த வேகம் மக்கள் மத்தியிலையும் நீங்க கொண்டு போய் அவரை சேர்க்கணுங்கிறதா என்னுடைய குறிக்கோள். அதை யாருக்கு என்ன சீட் கொடுத்தாலும் கொடுக்கப்படாதவர்கள் வருத்தப்படாம உங்களுடைய அவர் சொன்னது மாதிரி தான், நீங்க அண்ணனாக தம்பியா குடும்பத்தில் ஒருத்தர் நினைச்சீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரே முகம் விஜய் முகம் மட்டும்தான், எதுவுமே கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தது பிறகு கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது தெரிந்த ஒரே முகம் எம்ஜிஆர் முகம் மட்டும்தான் தெரிஞ்சது அவர். ஏன்னா அவர் காங்கிரஸ்ல இருந்தவர், டிஎம்கேல அறிஞர் அண்ணா டிஎம்கேல இருந்து மிகப்பெரிய அரசியல் அனுபவம் பெற்றவர். வந்ததுக்கு பிறகு எல்லா பேரையும் பிரிஞ்சு வரும்போது அவர் தெரிந்த ஒரே முகம் எம்ஜிஆர் முகம் மட்டும்தான். அது மாதிரி தான் இங்கே விஜய் முகம் மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதா நான் சொல்லிக்கல. ஓகே, அவருமே சொன்னார் இந்த மூஞ்ச பார்த்தா பயப்படுற மாதிரியா தெரியுது அப்படின்னாரு, என்னைய பார்த்தா அப்படியே தெரியுது அப்படின்னாரு. சரி, எதுக்குமே பயப்பட மாட்டாரா? இனிமேட்டு இப்படிதான் இருக்க போறாரா? கர்ஜித்ததை நேற்று பார்த்தோம், இன்னும் சிங்கம் வேட்டையாட தான் போகுது அப்படின்றதான் பார்க்கணும். அதான் நேற்று அவரே சொல்லிட்டார் இல்லைங்க, அழுத்தம்ங்கிறது வந்து கொடுக்கப்பட்டாலும் யாருக்கு எதற்கு இதெல்லாம் பார்த்து பயப்படும். இந்த மூஞ்சி வந்து பயப்படக்கூடிய மூஞ்சியான்றது காமிச்சார். 33 வருடமா எனக்கு வந்த அழுத்தம் வேறன்னு சொல்லியிருக்காரு. இதே திரையுலகத்தில் விஜய் இதெல்லாம் மூஞ்சியா நடிகரா மூஞ்சியான்னு சொல்லி பேசப்பட்டவர்கள் மத்தியில் இன்னைக்கு எந்த லெவலில் இருக்காருங்கிறது தெரியும். இது மக்கள் கொண்டு உட்கார வச்சது. இதே மூஞ்சி வச்சு தான் இப்போ வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. மக்களும் வேற லெவலுக்கு கொண்டு வைப்பான்னு நம்பிக்கை அவருக்கு அதிகமாக இருக்கு. மக்கள் மேல இருக்கு நம்பிக்கை. மக்கள் தான் ஒரு முடிவு சொல்லணும். அரசியல்ல விஜய் ஜெயிக்க வைக்கிறதும் ஜெயிக்க வைக்கிறதும் மக்களுடைய கையில் இருக்கு. ஓகே, ஸோ இறுதி முடிவு அவர்கள்ட்ட. அது விஜயும் சொல்லிட்டாரு, நம்மளும் சொல்லிக்கிட்டு விரும்புகிறோம். சுருக்கமாக யாருக்கு வாக்களிமான்னு தெரியாது. பட் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு அவர் கொடுத்தாருன்னா ஊழல ஆட்சியை உருவாக்கணும்னு சொல்றாரு. ஊழல் அவருக்கு தெரியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் சினிமாவில் பார்த்தீங்கன்னா 1008 ஊழல் பண்ணலாம் நினைச்சிருந்தா. அவர் எதையுமே பண்ணல, வெளிப்படையாக ஒரு சம்பளம் வாங்குறேன், டேக்ஸ் கட்டுறேன் அப்படின்னு விஷயத்த சொல்றாரு. ஸோ இடி ரைடு வரும்போது டேக்ஸ் வரும்போது கூட வந்து ஓப்பனாக தூக்கி போட்டவர் தான் எல்லாத்தையுமே. ஸோ அதனால இவர் கூட பயணம் செய்யக்கூடிய அந்த வீரர்கள் வேட்பாளர்கள் ஊழல் இல்லாத வாதிகளாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பதை நானும் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட, ஏன்னா அவர் நேத்து கூட்டணி பத்தி எதுவும் பேசல, சென்ட்ரலுமே தாக்கி தான் பேசியிருந்தாரு. 27ஆம் தேதி அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா அங்க ஜனநாயகன் தீர்ப்பு படம் வந்து நேத்து பேசின ஸ்பீச் அங்க பிரதிபலிக்க வாய்ப்புகள் இருக்கு. இல்லை என்னன்னா, ஜனநாயகன் படத்துல வந்து என்னதான் நீங்க டைம் எடுத்து நீங்க போனோம்னாலும் ஒரு டியூரேஷனுக்கு அப்புறம் நீங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. ரிவைசிங் கமிட்டி தான் நீங்க போகணும். அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ 22 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு உங்களுக்கு. அது 20 நாளைக்குள்ளே நீங்க ரிவைசிங் கமிட்டி படம் பார்த்து நீங்க வேண்டிய கட்ஸோ சர்டிஃபிகேட்டோ எதை கொடுத்தாலும் நீங்க ஒன்று கொடுத்தானே ஆகணும். ஆனால் நாளைய தீர்ப்பு சிறப்பான தீர்ப்பாக தான் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஜனநாயகனுக்கு ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு சரியான தீர்ப்பு வரும், நீதியரசர்கள் கொடுப்பாருன்னு மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. நாளையோடு இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் நினைக்கிறேன். இதுவும் அரசியலும் சில விஷயங்கள் பேசப்பட்டு இருந்த விஷயங்கள் எல்லாருடைய பார்வைக்கும் தெரிஞ்சுது. அதை நேற்று கூட அவர் சொன்னார் இல்லையா, அழுத்தம் கொடுக்கப்படாதுன்னா அழுத்தம் இதுலயும் இருக்குங்கிறது தெரிய வரும். எத்தனை நாளைக்கு நீங்க இந்த படத்தை வெளிவரோட தடுக்க முடியும் ஒரு விஷயம் இருக்கு. நாளைய தீர்ப்பு வந்து ஆஷா மேம் அவர்கள் சொன்னது மாதிரி நீங்க உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு லைன் அண்டர்லைன் பண்ணி உச்சநீதிமன்றத்துக்கு போக தேவையில்லை, இதான் இறுதியான தீர்ப்புன்னு ஒரு வார்த்தை அண்டர்லைன் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா இம்மிடியட்டாக வரக்கூடிய 30ஆம் தேதியை படம் முடிச்ச வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வேண்டிய ஏற்பாடுகளில் கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, நாளைய தீர்ப்பு இவர்களுக்கு பாசிட்டிவான ஒரு இறுதி தீர்ப்பாக வரும் தான் என்னுடைய நம்பிக்கை. எல்லாருடைய நம்பிக்கையும் அப்படிதான் இருக்கு. சரி, இறுதியா ஒரு கேள்வி சார். மங்காத்தா படம் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமா போய்கிட்டு இருக்கு. சில திரையரங்குல விஜய் ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் மோதல் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அது உண்மைங்களா? என்ன நிலவிட்டு? இல்லை, அது சில பேர் உருவாக்குற ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். நான் ஏன்னா இப்போ இந்த அஜித்தை பற்றி விஜய் பேசுனது, விஜய் பற்றி அஜித் பேசின விஷயங்கள் தெரியும். மங்காத்தா வருதுன்ற ஒரு காரணத்தோட தான் திரைப்படம் வர வேண்டியது கூட அவர்கள் இப்போ வேண்டாம்னு சொல்லி தள்ளி வச்சார் கலைப்புலி தானும். சோலா ஓடட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாருக்கு வந்தாலும் லாபம் தானே அப்படின்னு ஒரு கண்ணோட தான் பார்க்கப்படுது. எந்த படம் வந்தாலுமே விஜய் ரசிகர்கள் தேவையில்ல உள்ள வந்து அடிக்கிறாங்க, ரவுடிஸோ குண்டாசுன்னு சுதாகங்கரா சொன்ன விஷயத்தையும் பார்க்கப்படுது. பராசக்தி நீங்கள்
சொன்ன லைனை சொல்லியிருந்தாங்கன்னா படம் மக்கள் மத்தியில் செலிப்ரேட் பண்ணியிருக்க முடியும். சிவகார்த்தி நல்லா எல்லாமே பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் ஓகே. ம், நீ சொல்ல இந்த கண்டென்ட் சொல்லல, இதுக்கு உடனே விஜயோட ரசிகர்கள் நீங்கள் ரவுடிஸ்ன்னு சொன்னீங்க. ம், ம், பட் அது சரியான முறை கிடையாது. அது எந்த படம் வந்தாலும் விஜய் ரசிகர்கள் வேறு வேலை இல்லையா? ம். அவர்கள் படமே வரலைங்கிற ஒரு ஆதங்கத்தில் இருக்காங்க. ஸோ ரசிகர்கள் உண்மையிலே வந்து அஜித்தோட ரசிகர்கள் விஜய்க்கு ஆதரவாக தான் இருக்காங்க, விஜய் ரசிகர்கள் அஜித்துக்கு ஆதரவாக இருக்காங்க. மாற்று கருத்து ஒன்றும் இல்லை. அந்த ரசிகர்கள் போர்வையில யாரோ உள்ளே போடுறாங்க. அங்கே இதுதான் நம்ம முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் நினைக்கிறேன் நான். ஓகே. அது சீக்கிரமா அதுக்கான சொல்யூஷனும் வரும்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல நிறைய விஷயங்கள் உங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னும் நிச்சயம் உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுகிறேன். நன்றி.